தமிழ்நாட்டில் காலம் காலமாக பின்பற்றப்படும் மரபு என்ன? தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். நிகழ்ச்சியின் இறுதியில் நாட்டுப்பண் இசைக்கப்படும். இது தமிழ்நாட்டின் மரபு. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு. தனிப்பட அவருக்கு ஒரு குணம் உண்டு. நம்ம இடத்துல நாம தான் ராஜாவா இருக்கணும் ஒழிஞ்சு அடுத்தவங்க ராஜாவா இருக்கக்கூடாது. இது நமக்கு பெருமை இல்லை. அதை எந்த இடத்திலும் நாம் சமரசம் செய்து விடக்கூடாது. நீங்கள் ஆளுநரிடம் உங்கள் அரசின் உரையை சமர்ப்பிக்கும் போது அவர் கோரிக்கை வைத்திருப்பார், வந்தே மாதரம், நாட்டுப்பண், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று. ஆனால் அந்த கோரிக்கையை நீங்கள் நிராகரித்து நீங்களாக நாம் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறோம், உடனேயே நாட்டுப்பண் பாடுகிறோம் என்று நீங்கள் சமரசம் செய்துவிட்டு வந்திருக்க வேண்டும். ஏனெனில் கடந்த 2023 சட்டசபை தேர்தலில் சட்டமன்ற நடவடிக்கை தொடக்கத்தில் ஆளுநர் அவர்கள் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு நாட்டுப்பண் பாட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார். ஆனால் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு இசைவு தெரிவிக்காத காரணத்தால் தொடர்ந்து 3 முறை 2026 பிப்ரவரி வரை 3 முறை ஆளுநர் உரையை வாசிக்காமலே சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் காலங்காலமாக பின்பற்றிய மரபில் சமரசம் செய்யாமல் ஆட்சியில் நிலைத்தது. ஆனால் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நடிகர் விஜயின் ஆட்சியானது காலங்காலமாக பின்பற்ற மரபில் சமரசம் செய்துவிட்டு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தையும் தொடர்ச்சியாக நாட்டுப்பண்ணையும் இசைக்க ஒப்புகை வழங்கி அந்த மரபையே மாற்றியுள்ளது. இவ்வாறு நீங்கள் செய்திருப்பது என்பது மாநில உரிமையை நீங்கள் எந்த விகிதத்தில் காக்கப் போகிறீர்கள் என்ற சந்தேகம் நடுநிலையான மக்களிடம் வந்துள்ளது. உங்களுக்கு வாக்களித்தவர்கள் தாவேக்காவினர் மட்டுமல்ல, நடுநிலையாக உங்கள் நடிகருக்கு சப்போர்ட் பண்ணுகிறோம், நடிகரின் ரசிகனாக இருக்கின்றோம், அதற்காக அவருக்கு ஒரு வாக்களிக்கின்றோம் என்ற முறையில்தான் உங்களுக்கு வாக்களித்துள்ளார்கள். அதனால் நீங்கள் எதிர்பாராத வெற்றியை அடைந்துள்ளீர்கள். அதற்காக நீங்கள் மாநில உரிமையை நீர்த்து செய்கின்ற அளவிற்கு உங்கள் ஆட்சி அமையுமேயானால் மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பும் சக்தி எதிர்ப்பை நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். மாநில உரிமை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்றும் சமரசம் செய்துவிடக்கூடாது. அவ்வாறு சமரசம் செய்கின்ற பட்சத்தில் மக்கள் உங்களை தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள். காரணம், இன்று நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு பிறகு நாட்டுப்பண் இசைத்ததை மீடியாக்கள் மூலம் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அதனால் என்ன தவறு, ஒரு முறைக்கு 2 முறை நாட்டுப்பண் இசைப்பது என்ன தவறு உள்ளது, அதனால் என்ன வந்துவிட போகிறது என்று சபாநாயகரும் சொல்லியுள்ளார். உங்களின் 2 அமைச்சர்களும் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்துள்ளார்கள். ஆக அதனால் ஒன்றும் வந்துவிட போவதில்லை. ஆனால் ஆண்டாண்டு காலமாக நாம் கட்டி காக்கின்ற தனி பெருமை, மாநில சுயாட்சி, மாநில உரிமை, தமிழருக்கான மரபு, இவை அனைத்தையும் நீங்கள் சீரழித்துள்ளீர்கள். இதை எவ்வாறு நீங்கள் மீட்டெடுக்கப் போகிறீர்கள்? உங்களிடம் ஆட்சி கொடுக்கப்பட்டது, எதிர்பாராத விதமாக உங்கள் கைகளில் ஆட்சி புகுந்துள்ளது, அதுதான் உண்மை. அதற்காக நீங்கள் மாநிலத்தின் மரபுகளை சீரழித்து விட்டு சென்று விடாதீர்கள். அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை பின்பற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசு நிர்பந்திக்கும். ஒன்றிய அரசின் மூலம் வரக்கூடிய பிரதிநிதிகளான ஆளுநர்கள் இதை வழிகாட்டியாக வைத்து பின்பற்ற நிர்பந்திப்பார்கள். ஆக மாநில உரிமையை விட்டு கொடுத்து நீங்கள் இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பிற்போக்குத்தனத்தை நீங்கள் ஊக்குவிக்க தொடங்கி இருக்கிறீர்கள். நல்ல வளர்ந்த மாநிலத்தில் மக்கள் ஏதோ தவறாக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ஆனால் அதை நீங்கள் உங்கள் பிற்போக்குத்தனத்தால் மாநிலத்தின் வளர்ச்சியையும் மாநிலத்தின் சுயமரியாதையும் மாநிலத்தின் உரிமைகளையும் விட்டு கொடுத்து விட்டு நீங்கள் சென்று விட வேண்டாம் என்பதே சாமானிய மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. மாநிலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் முதலில் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்றாலும் கூட மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் முழு கவனம் செலுத்த வேண்டுமே தவிர மக்கள் பிரச்சனைகளை திசை திருத்தி விளம்பரம் தேடக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள் என்றும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். அதுவே இந்த மாநிலத்தின் எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.